ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் இந்த திட்டத்தை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு பல்வேறு அறிவிப்புகளை இப்பொழுது பாதுகாப்புத்துறை அமைச்சரான மனோகர் பாரிக்கர் வெளியிட்டார். அது தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ராணுவ வீரர்கள் தெரிவித்த கருத்துக்களை நேரலையில் பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளையும் இனி பார்க்கலாம். பொள்ளாச்சி அருகே கிராமத்தில் நடமாடும் புலி வனத்துறை வைத்த கூண்டில் இன்னமும் சிக்கவில்லை என்பதால் கிராம மக்கள் தொடர்ந்து அச்சத்தில் மூழ்கியுள்ளனர். கோவை மாவட்டம் தம்மம்பதி கிராமத்தில் சுற்றித் திரிந்த புலி அண்மையில் தோட்டத்தில் கட்டப்பட்டிருந்த மாட்டை அடித்துக் கொன்றது. புலி நாள்தோறும் அங்கு வந்து செல்வதை கண்ட கிராமத்தினர் புலியை பிடிக்க வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்தனர். வனத்துறையினர் வைத்திருந்த கண்காணிப்பு கேமராவில் புலி நடமாடுவது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அங்கு கூண்டு வைக்கப்பட்டது. புலியின் நடமாட்டத்தை கண்காணிக்க அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தன. கூண்டு வைத்து 3 நாட்கள் கடந்த பின்னரும் புலி சிக்காததால் வனத்துறையினரும் கிராம மக்களும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வர அச்சப்படும் கிராமத்தினர் விரைந்து புலியை பிடிக்குமாறு கோரிக்கையும் விடுத்துள்ளனர். நீங்களே பார்த்து சொல்லுங்க.